மகிழ்ச்சி அடைகிறேன். சிஸ்டர் எஸ்தர் க்ளோரி அவர்களுக்காக நன்றி. தேவன் அவர்களை இந்த நாட்களிலே இப்படி ராஜ்யத்தில் அநேகரை இணைத்து தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக தேவன் அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவனுடைய பிரசனத்தை இந்த நேரத்தில் நாம் எல்லாரும் உணர்வோம். தேவன் ஏற்கனவே அவர் நம் மத்தியிலே இருக்கிறார். அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். இயேசுவானவர், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஸோ இந்த நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம், அவரை துதிப்போம். முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை ஆராதித்து அவரை ஸ்தோத்தரிப்போம். Thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. மை ஸ்தோத்தரிக்கிறோம். Hallelujah. We praise you Jesus. உமக்கு நன்றி இயேசுவே. உம்மை வரவேற்கிறோம், உம்மை வரவேற்கிறோம். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். எத்தனை பேர் சொல்றீங்க? ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். எத்தனை பேர் கேட்கிறீங்க? உம் வல்லமையால், உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெருமலை போலவே, பெருமலை போலவே, உம் ஆவியை ஊற்றும், உம் ஆவியை ஊற்றிடுமே. அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெருமலை
அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இங்கு மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சொல்லுவோம் ஹalleluya, 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 ஹalleluya. யாவே ஹalலே ஹalleluya, யாவே ஹalலே ஹalleluya. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. ஓ இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன். எத்தனை பேர் சொல்றீங்க உங்க நாமம் உயரணும், என் வாழ்க்கையில் உயரட்டும். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya, 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 ஹalleluya. யாவே ஹalலே ஹalleluya, யாவே ஹalலே ஹalleluya. ரூவா காற்றே, ரூவா காற்றே, ரூவா காற்றே, ரூவா காற்றே, ரூவா காற்றே, ரூவா. எத்தனை பேருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறீங்க? ரூவா நம் மீது அசைவாடட்டும். காற்றே, ரூவா காற்றே, ரூவா காற்று வீசட்டும், பனி போல் பிரசன்னம் பெய்யட்டும். ரூவா காற்று வீசட்டும், பனி போல் பிரசன்னம். எத்தனை பேர் பிரசன்னத்தை வாஞ்சித்து சொல்றீங்க? ஓ ஓ. பனி போல் பிரசன்னம் பெய்யட்டும், ரூவா காற்று வீசட்டும், பனி போல் பிரசன்னம்
மனம் பெய்யட்டும். ரூவா காற்றே, ரூவா காற்றே, ரூவா காற்றே, ரூவா காற்றே, ரூவா காற்றே, ரூவா காற்றே. அவருடைய பிரசன்னம் அது பனி போல எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், அவருடைய பிரசனத்துக்கு முன்பாக எப்பேற்பட்ட பர்வதமும் அது மெழுகு போல உருகுகிறது. அவருடைய பிரசனத்திலே சாத்தியமற்றது என்று ஒன்றுமே இல்லை. அவருடைய பிரசனத்திலே இயலாதது என்பது ஒன்றுமே இல்லை. ஒரே இரவிலே காய்ந்து போயிருந்த ஆரோனின் கோல் ஒரே இரவிலே துளிர்க்க முடியும். அவருடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அப்பம் கெட்டு போவதில்லை. சமூகத்து அப்பங்கள் கெட்டு போவது இல்லை. அவருடைய பிரசனத்துக்கு வந்திருக்க நாம் ஒவ்வொருவரும் நாம் மீட்படைகிறோம். அவருடைய பிரசனத்தினாலே ஜீவன் உண்டு. அவருடைய பிரசனத்திலே சுகம் உண்டு. அவருடைய பிரசனத்திலே ஆரோக்கியம் உண்டு. சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவனுண்டு உம் பாதத்தில். சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவனுண்டு உம் பாதத்தில். சொல்லுவோம். நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. ஓ நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. சொல்லுவோம். நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசமுண்டு, பாசமுண்டு, இரக்கமுண்டு உம் பாதத்தில். நேசமுண்டு, பாசமுண்டு, இரக்கமுண்டு உம் பாதத்தில். சொல்லுவோம். நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. உயர்த்துகிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுவோம். உயர்த்துகிறேன்
ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. சொல்லுவோம். ஓ நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஓ நன்றி ஐயா, நன்றி ஐயா. வியாதி நீங்கும், வறுமை நீங்கும், பாரம் நீங்கும் உம் பாதத்தில். வியாதி நீங்கும், வறுமை நீங்கும், பாரம் நீங்கும் உம் பிரசன்னத்தில். உயர்த்துகிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. சொல்லுவோம். உயர்த்துகிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. அவரை உயர்த்து உயர்த்து உயர்த்துகிறே. சூழ்நிலைகள் மாறுகிறது. எஸ், பிரச்சனைகள் மாறுகிறது. ரகதபோ சகதரலபோ. ஓ உயர்த்துகிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. உயர்த்துகிறே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? I exalt you Lord, I magnify you. எல்லாவற்றை பார்க்கிலும் உம்முடைய நாமத்தை நீர் பிரஸ்தாபப்படுத்துகிறீர். உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஓ உயர்த்துகிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. உயர்த்துகிறே உம்மைத்தானே. ஓ என் இயேசுவே. உயர்த்துகிறே உயர்த்துகிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நீர் எங்களை நேசிக்கிறீர் அப்பா. நிபந்தனை இல்லாம உம்முடைய அளவற்ற அன்பினாலே எங்களை நேசிக்கிறீர். எங்களை காருண்யத்தினால் எங்களை இழுத்துக் கொண்டீரே. உம்முடைய அன்பு எத்தனை பெரியது. எங்களுக்கு உதவி செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறீர். எங்கள் பலவீனங்களிலே நீர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீர்.
நாங்கள் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாது இருக்கிறபடியினாலே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக நீர் வேண்டுதல் செய்கிறீர். பரிசுத்த ஆவியானவரை இந்த நேரத்தில் ஆண்டவரே நீர் வேண்டுதல் செய்யும். ஆவியானவரை நீர் வேண்டுதல் செய்யும். அந்நிய பாஷையில பேசுவீங்களா? நாம் ஆவிக்குரியவர்கள். நாம் மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. நிச்சயமாவே சொல்றேன், ஆவியானவர் உங்களை உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் உங்களை உயிர்ப்பிக்கிறார், இப்பவே உயிர்ப்பிக்கிறார். அவர் வைராக்கிய வாஞ்சி உள்ளவராயிருக்கிறார். வைராக்கிய வாஞ்சி உள்ளவராயிருக்கிறார். ரக லப கத சக ரபோ ரகநாதரலமோ ஷேரகதபந்த்ரலனம கரலபோ ரேனகநாந்திரேலமே ஷேகரனமோ. Oh, you take over, Lord. You take over. You take over. Let the Spirit take over. Raganama shagaramo rela nantra la nama segerele metre le banadara la moshe. Thank you, thank you. Unnada anubhavathil ennai aalaithu செல்பவரே, உன்னத அனுபவத்தில் என்னை நடத்தி செல்பவரே, உன்னத அனுபவத்தில் என்னை அழைத்து செல்பவரே, உன்னத அனுபவத்தில் என்னை நடத்தி செல்பவரே. தேவனே என் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். என் பலனே என் பலனே என் கோட்டையே, உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். ஹalleluya 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 Hallelujah, Hallelujah, Hallelujah. கருவில் என்னை முன் குறித்து தெரிந்து கொண்டீரே, இரத்தத்தினாலே நீதிமானாக்கி தகுதி படுத்தினீரே. கருவில் என்னை முன் குறித்து தெரிந்து கொண்டீரே, இரத்தத்தினாலே நீதிமானாக்கி தகுதி படுத்தினீரே. கர்த்தாவே உந்தன் இரக்கங்களாலே என்னை என்றும் சூழ்ந்திடுவி. கர்த்தாவே உந்தன் கிருபைகளாலே நன்மையினால் மூடி சூட்டிடுவி. ஹalleluya 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 ஹalleluya. உயர்த்துவோம். ஹalleluya 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 ஹalleluya. மூன்றாம் வானம் வரையில்
சென்றிடுவி. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? தூதர்கள் பேசும் பாஷைகள் பேசி ஆராதிக்க செய்திடுவி. மூன்றாம் வானம் வர என்னை எடுத்து சென்றிடுவி. தூதர்கள் பேசும் பாஷைகள் பேசி ஆராதிக்க செய்திடுவே. கெரூபீன்கள் சேராபீன்கள் பாடிடும் பாடல்கள் கேட்டிடுவே. அவர்களோடு சேர்ந்து நானும் ஆவியில் நிறைந்து பாடிடுவேன். சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. உயர்த்துவோமா? ஓ ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவானின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவானின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவா பிரசன்னமே இறங்கியே வழியுதே. ஓ தேவா பிரசன்னமே, ஓ thank you Holy Spirit. ஒரு நதி உண்டு, அது தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். உங்களை சந்தோஷிப்பிக்கிற நதி அது தேவனுடைய நகரத்தில் இருந்து அது ஊற்றிக்கொண்டே இருக்கிறது. அன்பின் ஆவியானவர் அவர் ஒரு நதியாக பாய்ந்து கொண்டே இருக்கிறார். தேவ அன்பு பரிசுத்த ஆவியின் மூலமாய் நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது, ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய நதி,
பரிசுத்தாவினுடைய நதி, விசுவாசிகளுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் என்று சொன்னாரே. அவன் ஒரு காலம் தாகம் அடைவது இல்லை. தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீர் உள்ள ஜீவ தண்ணீரை நான் கொடுப்பேன். அவரிலே நாம் பருக வேண்டும், அவரிலே நாம் மூழ்க வேண்டும். ஓ ஆவியானவரே, பிரசன்னம் பிரசன்னம் இந்த நேரத்தில் எங்களை முழுவதுமாய் ஆட்கொள்ளட்டும். மாலை அன்றி எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. எங்களை தருகிறோம், எங்களை வெறுமையாக்கி தருகிறோம். எங்களை நிரப்பும், உடைய வார்த்தை கொண்டு எங்களை தேற்றும். சகல அதிகாரமும் உடைய வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் எங்கள் மத்தியில் நீர் வீற்றிருக்கிறீர். நீரே எங்கள் ராஜா, நீரே எங்கள் கண்மலை, எங்கள் கோட்டை, எங்கள் நம்பிக்கை, எங்கள் நங்கூரம், எங்கள் ஆதாரம். நீரே எங்கள் ஆதரவு, நீரே எங்கள் அடைக்கலம், எங்கள் பலன். இடத்தில் நம்பிக்கை வைக்கிறவன் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவது இல்லை. அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் முகங்கள் வெட்கப்படுவது இல்லை. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கூட நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணலாம். இந்த நேரத்தில் ஆண்டுடைய பிரசனத்தில் நாம் இருக்கிறோம். நம்மை மகிமைப்படுத்துவது தான் அவருடைய நோக்கமாகவே இருந்தது. ஆதி காலங்கள் முதல் வெளிப்பட்ட அந்த ரகசியம் என்னன்னா, பூர்வ காலத்தில் வெளிப்பட்ட ரகசியம் என்னன்னா, புறஜாதிகளுக்குள்ளே இப்பொழுது வெளியரங்கமான அது விளங்கிய ரகசியம் என்னன்னா, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஆமென். ஸோ நம்மை தேவன் அழைத்திருக்கிறார் என்றால் நம்மை அவர் நீதிமானாய் மாற்றியிருக்கிறார், நம்மை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை மகிமைப்படுத்தின தேவன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, என் மகிமையை நான் ஒருவனுக்கும் கொடேன். ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏசாயா 14 என் மகிமையை வேறு ஒருவனுக்கும். அந்த வசனத்தை எடுத்தவங்க படிக்கலாம். ஏசாயா ஆண்டவர் சொல்றார், என் மகிமையை வேறொருவனுக்கும் கொடேன். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து நம்மளெல்லாம் அவருடைய சாயலின்படி நம்மளை மறுபடியும் ஜெனிப்பித்து இப்போ சொல்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா, என் மகிமையை நான் அவர்களுக்கு, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா, ஆண்டவர் வந்து நம்மளை ஒரு மேலான ஒரு நோக்கத்திற்கென்று தேவன் நம்மை படைத்திருக்கிறார், நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறார். நாம் மறுபடியும் பிறந்தவர்கள் என்றால் மறுபடியும் நாம் அவருடைய மகிமைக்கு பாத்திரவான்களாக இருக்கிறோம். ஆமென். ஆதாம் வந்து பாவம் செய்தது நிமித்தமாக மகிமையை இழந்து போனான் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். தேவ மகிமை அற்றவனாகி அப்படின்லாம் படிக்கிறோம். தேவ மகிமை அற்றவனாகி இருந்த ஆதாமுக்கு ஒரு விடிவு காலம் இயேசுவின் மூலமாக, அதாவது டோட்டல் ஹியூமனிட்டிக்கே ஒரு விடிவு காலம் வந்துச்சு. அது என்னன்னா, இயேசு கிறிஸ்து மறுபடியும் இழந்து போன மகிமையை திரும்ப நமக்கு, அவர் மனிதனாக வந்து திரும்ப நமக்கு அந்த மகிமையை நமக்கு தந்தது தான் சுவிசேஷமாக இருக்கு. ஆமென். ஸோ அப்போது ஆதாமுக்கு ஆண்டவர் சொன்ன கட்டளை என்னன்னா, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவர்களை என்ன பண்ணார்? ஆசீர்வதித்தார். இதுதான் அவனுக்கு தேவன் கொடுத்த ஒரு மகிமையாக இருக்குது.
மகிமை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் டாக்ஸா என்று சொல்கிறாங்க. டாக்ஸா என்றால் ஹேவிங் அ ஹை ஒப்பீனியன். உங்கள் மேலே ஒரு உயர்ந்த அபிப்பிராயத்தை வைத்திருக்கிறது தான் என்னதுன்னா இந்த மகிமையாக இருக்குது. தேவன் நம்ம மேலே, மனிதனாகிய நம்ம மேலே, நம்மளை சிருஷ்டித்த போதே நம்மளை ஒரு உயர்ந்த அபிப்பிராயத்தில் வச்சு தான் நம்மளை ஆண்டவர் படைத்தார். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று படிக்கிறோம். அதே நேரத்தில் உன்னதத்திலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நம்ம படிக்கிறோம். இப்பேற்பட்ட தேவன் நம்மை ஒரு நோக்கத்திற்கென்று, ஒரு மகிமைக்கென்றே தேவன் நம்மை படைத்தார். மகிமைக்கென்றே தேவன் சிருஷ்டித்தார், நம்மளை சிருஷ்டித்தார். ஆதாமான அந்த மகிமையை நன்மை தீமை என்கிற அறிவின் விருட்சத்தின் கனியை புசித்ததுனால அந்த மகிமை இழந்து போனான். ஜீவனை தெரிந்து கொள்ளாததுனால அந்த மகிமை இழந்து போனான். ஸோ இப்போ இந்த மகிமை மிஸ்பிளேஸ் ஆனுச்சு. மிஸ்பிளேஸ்னா எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்காம வேற எங்கேயோ அது வந்து தவறி விடப்பட்டது அப்படின்ற ஒரு இடம் தான் என்னன்னா பாவமாக இருக்குது. பாவம் என்கிற வார்த்தைக்கு ஹமர்த்தியான்னு சொல்கிறாங்க. ஹமர்த்தியானா என்ன அர்த்தம்னா மிஸ்ஸிங் த மார்க். நாம் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இல்லாமல் வேற எதையோ ஒன்றை பிடித்துட்டு இதுதான் வாழ்க்கை, இதுதான் வந்து மனிதனாக பிறந்தாவே இப்படி தான் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு விழுந்து போன மனநிலையில் நம்ம வாழ்கிறோம். பார்த்தீங்களா, இதுதான் பாவமாக இருக்குது. லிட்ரலாக சொல்லணுமா, ஐயோ ரொம்ப பாவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பார்த்தீங்களா, அந்த பேத்தட்டிக், அந்த பிட்டிஃபுல் ஒரு சென்ஸ் இருக்குது. பார்த்தீங்களா, அதுதான் பாவமாக இருக்குது. மனுஷன் எங்கே நிற்கணுமோ அங்கே நிற்காம விழுந்து போன ஒரு மனநிலையில் இப்பொழுது நாம் எல்லாருமே அப்படி தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படி தான் ஒரு இருளுக்குள்ள, அந்தகாரத்துக்குள்ளே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்தகாரம் இல்லை நின்று ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை வரவழைத்துட்டாரு. இருளின் அதிகாரத்தில் நின்று தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்திட்டாரு. இதுதான் சுவிசேஷமாக இருக்குது. இன்றைக்கி எத்தனை பேர் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கீங்க? எத்தனை பேர் வந்து பயப்படாமல் இருக்கீங்க? எத்தனை பேர் வருத்தப்படாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லோரும் சொல்லுவோம், அது எப்படி கவலைப்படாமல் இருக்கிறது, அது எப்படி வருத்தப்படாமல் இருக்கிறது? இதெல்லாமே விழுந்து போன மனநிலையிலிருந்து வரக்கூடியது. when we do that, அப்படி நம்ம பண்ணும்போது என்ன ஆகுறோம்னா we are missing the mark. அந்த பாவம் என்கிற அடிப்படையில், அந்த பாவம் என்கிற அந்த குணாதிசயத்திற்குள்ளே நாம் மறுபடியும் மாட்டிக்கொள்கிறோம். ஆனால் தேவன் அங்கே இருந்து நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறாரு. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் அவர்கள் என்னை விசுவாசியாதபடியால் நீங்கள் என்னை விசுவாசியாதபடியால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னை விசுவாசிக்கலைன்னா உங்கள் பாவங்களில் நீங்கள் மரித்து போவீங்க. ஸோ எவ்வளோ விஷயம் பாருங்கள். இந்த பாவம் என்கிற வார்த்தை, இந்த பாவம் என்கிற இந்த காரியம் நம்ம வாழ்க்கையே வந்து ரொம்ப மோசமாக்கிடுது. நாம் இருக்க வேண்டிய அந்த பொசிஷனில் நாம் இல்லாதபடிக்கு நம்மளை அடக்கி போடுகிறது, கீழடக்கி போடுகிறது. ஆனால் தேவன் அவர் வந்து நம்மை ரட்சிக்க வல்லமையுள்ளவராய் இந்த பூமிக்கு வரும்போதே இயேசுவை குறித்த ஒரு சாட்சி, இயேசுவை குறித்த ஒரு வசனம், ஒரு தீர்க்க தரிசனம் என்ன சொல்லப்பட்டதுன்னா, அவர் தம்முடைய ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை சுத்திகரிப்பார். அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை சுத்திகரிப்பார், அவர்களை ரட்சிப்பார். அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஸோ நாம் இந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்பட்டு, இப்படி பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டோம் அப்படின்னா ஏதோ செயல்களில், கிரியைகளில், அந்த நாம் கிரியைகளினால் செய்கிற பாவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பார்த்தீங்களா, அது எல்லாமே ஒரு ஃப்ரூட்டாக இருக்குது. ஏன் அப்படி நம்ம பாவத்தின் கிரியைகளில் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி அந்த கிரியைகள்லாம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்கிறது என்றால், அந்த மாம்சத்தின் கிரியைகள் தொடர்கிறது என்றால், இந்த இடம் அந்த ரூட் சின்ல நம்ம மாட்டிட்டோம். அந்த ரூட் சின் என்ன, மகிமையை இழந்து போனோம். மகிமையை இழந்து போனதுனால இந்த மிஸ்ஸிங் த மார்க், நம்ம எங்கே இருக்கணுமோ அங்கே இல்லாமல் தேவனுடைய பிரசனத்தை விட்டு ஆதாம் எப்படி விலகி உங்களுடைய சமூகத்தை விட்டு நான் பயந்து, நான் நிர்வாணியாக இருப்பதினால் நான் பயந்து ஒளிந்து கொண்டேன், எப்படி அப்படி சொல்கிறார் பாருங்க ஆதாம். அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம தவித்து கொண்டிருந்தோம். ஆனால் தேவன்
நம்மை ரட்சிக்க சித்தமுள்ளவராக நம்முடைய இருளுக்குள்ளாக அவர் பிரவேசித்தது தான் சுவிசேஷம். ஸோ இது அடிப்படையாக இருக்குது, இது வந்து ரொம்ப அடிப்படையாக இருக்குது. ஆனால் இதற்கு மேலே தேவன் அந்த மகிமையுள்ள வாழ்க்கைக்குள்ளாக தேவன் நம்மை எப்படி நடத்தி செல்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவரும் நம்மளை போல அவர் குழந்தையாக பிறகுறாரு. குழந்தையாக பிறந்ததுக்கப்புறம் பிள்ளை வளர்ந்து ஆவியில் பலன் கொண்டது. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் விருத்தி அடைந்தார் அப்படின்லாம் நம்ம படிக்கிறோம். இப்படி அவர் வந்து ஒரு சாதாரணமான ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து, இந்த அடிமையின் ரூபம் தான் இந்த மிஸ்ஸிங் த மார்க். நம்மளை போலவே ஒரு பேத்தட்டிக்கான சூழ்நிலைகளில் எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், என்னதான் பணம் அதெல்லாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கையில் ஒரு ஃபியர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்குள்ளே மனுஷன் தவித்து கொண்டிருக்கான் பாருங்கள். ஒரு பயம் நிறைந்த ஒரு பயம், எதற்கெடுத்தாலும் பயம். எவ்வளோதான் பணம், பொருள், ஐஸ்வர்யம், சம்பாத்தியம் இதெல்லாமே இருந்தாலும் பார்த்திங்கன்னா வாழ்க்கை குறித்த ஒரு நிரந்தரமற்ற தன்மை, நிலையில்லாத உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த நிலையில்லாத உலகத்தில் கூட மனுஷன் ஏதோ ஒரு நம்பிக்கையை வச்சுருக்கிறானா பார்த்துக்கோங்களேன். ஆனால் தேவன் நித்தியமான ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாம் வருவதற்கு தான் இயேசு இந்த பூமியில் அவர் நம்முடைய இருளுக்குள்ளாக சென்றார். ஆமென். ஸோ யோவான் 1ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் இருந்து, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. எஸ், அவர் எப்படி இருக்கிறாரு? அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இயேசு என்கிற ஒளி நம்முடைய இருளுக்குள்ளாக பிரகாசிக்கிறது. நம்முடைய இருளுக்குள்ள பிரகாசித்ததுனால இப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க. இந்த இருளானது, நமக்குள்ள இருக்கக்கூடிய இருளானது அந்த ஒளியை பற்றி கொள்ளவில்லை. ஆமென். ஸோ நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் நான் ஒன்று சொல்கிறேன். சுவிசேஷமே குட் நியூஸ் தான். அந்த குட் நியூஸில் ஒரு குட் நியூஸ் என்னன்னா, தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்றால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த இருளும் அந்த ஒளியை, இயேசுவாகிய ஒளியை பற்றி கொள்வது இல்லை. ஆமென். அவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்றால் நிச்சயமாக மகிமை நமக்காக காத்திருக்கிறது. அவர் மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமென். அந்தகாரத்தில் இன்று ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை வரவழைத்து இருக்கிறார். ஸோ வரவழைப்பார் என்று சொல்லவில்லை, வரவழைத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள், நான், இப்படி உலகமெங்கிலும் கர்த்தருடைய பிள்ளைங்க எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ எல்லாருமே இப்படிப்பட்ட இந்த சுவிசேஷத்தின் ஒளி நமக்குள்ள இது பிரகாசமாக இருந்துச்சுன்னா எப்பேற்பட்ட மாற்றத்தை நாம் இந்த உலகத்தில் ஏற்படுத்த முடியும். ஆமென். நித்தியமான காரியங்கள், காணாத, இன்னும் நமக்கு வெளிப்படாத காரியங்களுக்குள்ளாக தேவன் நம்மை கொண்டு செல்ல அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. 14வது வசனத்தில் நாம் படிக்கிறோம், அந்த வார்த்தை, ஆதியிலே இருந்த வார்த்தை, எல்லாவற்றையும் சிருஷ்டித்த வார்த்தை, அதே வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆமென். எனக்கு நிறைய பேர் ஆண்டவரை வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, ஹீ இஸ் அவுட் தேர் சம்வேர். காட் அப்படின்னாவே எங்கேயோ மேலே பார்த்து எங்கேயோ அவர் இருக்கிறாரு. யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த ஒரு புரிதல் என்னன்னா, அவர் வந்து ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார். அஃப்கோர்ஸ் ஹீ ஹேஸ் சச், என்ன சொல்கிறது, இந்த சூரியனையே படைத்தவர் எவ்வளோ பெரியவர். சூரியன் கிட்ட நம்மளால நெருங்க முடியாது. ஆனால் அந்த சூரியனையே படைத்தவர் நமக்குள்ள இருக்கிறார் பாருங்க. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான காரியம். அப்பேற்பட்ட ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், அப்பேற்பட்ட தேவன் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். ஹல்லேலூயா.
நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லிட்டு அவருடைய மகிமையை கண்டோம். இப்போ எங்க பார்க்குறோம்? அது அவருடைய மகிமையை நமக்குள்ள பார்க்குறோம். நமக்குள்ள பார்க்குறோம். சொல்லுங்க, எனக்குள்ள தேவனுடைய மகிமை இருக்கிறது, எனக்குள்ள தேவ மகிமை இருக்கிறது. நிறைய பேர் மற்ற எந்த நெகட்டிவான காரியத்தை சொல்லி இதெல்லாம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே ஆமாம் அதெல்லாம் எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கலாம். மேபி அது நம்முடைய மனதில், நம்முடைய ஆத்தும மண்டலத்தில் அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் ஆவியில் தேவ மகிமை இருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நீங்கள் புது சிருஷ்டியாக இருக்கிறீர்கள். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வேதம் சொல்கிறது. இந்த மகிமையை நாம் கண்டோம். இந்த மகிமை எப்படி இருந்துச்சுன்னா, அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமை ஒன்று இருக்கிறது, அது இயேசுவின் மகிமை. அதற்கு ஏற்ற மகிமை இப்பொழுது நமக்குள்ளே இருக்கிறது. எத்தனை பேர் இதை இட் இஸ் மைண்ட் பாக்லிங் திங், நம்முடைய மனதிற்கு அப்பாற்பட்ட காரியமாக நினைக்கிறீங்க? இது ஆவியிலே உணரப்பட வேண்டிய ஒரு காரியம். பிதாவுடைய ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையை நீங்கள் சுமக்கிறீங்க, நான் சுமக்கிறேன். தேவ பிரசனத்தை அப்படிதான் நம்ம சுமக்கிறோம். இப்பேற்பட்ட ஒரு இடத்துல தான் ஒரு பெரிய மாற்றம் நிகழ முடியும். ஆமென். ஆண்டவர் இந்த பூமியில் நம்மை வெளிச்சமாகவும் உப்பாகவும் வச்சிருக்கிறாரு அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம். ஆனால் அந்த மகிமை வெளியரங்கமாகணும். பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நம்ம படிக்கிறோம். ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் மகிமை வெளியரங்கமாக வேண்டும். ஆமென். எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியும் காரில் ஜனங்களையும் மூடும், ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தர் என்மேல் உதிப்பார், கர்த்தர் என்மேல் உதிப்பார்? இந்த சூழ்நிலைகள், இந்த போராட்டங்கள், இந்த பிரச்சனைகள் எம்மாத்திரம் ஆமென் மனுஷருக்கு ஏற்படுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை நமக்கு நேரிடவில்லை. ரொம்ப பெருசாக நம்ம என்ன ஆயிடுறோம்னா, இந்த பிரச்சனையே ஃபோக்கஸ்ட் ஆயிடுறோம். பிரச்சனை, இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, அந்த பொருளாதார பிரச்சனை இருக்குது, இந்த சூழ்நிலை, இந்த கவலை, இந்த பயம், இப்படி பிசாசு நம்மளை இன்னும் கீழேயே பார்க்க வச்சுட்டே இருக்கிறான். இந்த பூமிக்குரிய காரியங்களே பார்க்க வைத்து கொண்டு இருக்கான். ஆனால் தேவன் சொல்றாரு, உனக்கு ஒரு மேன்மையான, ஒரு மேலான ஒரு வாழ்க்கையை நான் வைத்திருக்கிறேன், ஒரு மகிமையான வாழ்க்கையை நான் வைத்திருக்கிறேன், மகிமையான ஒரு மறுரூபப்பட்ட ஒரு வாழ்க்கையை, சீரமைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? அவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமை, ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையை தேவன் நமக்கு தராரு. பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நம்ம படிக்கிறோம், 3ஆம் அதிகாரம் நான் நினைக்கிறேன். அங்கே பிசாசு இயேசுவை சோதிக்கிறான். நான் அப்படியே ரொம்ப ரெஃபரன்சஸ்குள்ளெல்லாம் நான் போகலை, அப்படியே நான் பேசிகிட்டே போகிறேன். பிசாசு இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் போது சொல்கிறான். பிசாசு ஒரு பர்வதத்தின், ஒரு மலையின் உச்சியில் இயேசுவை நிறுத்திட்டு சொல்கிறான், இதோ இது என்ன, உலகத்தில் சகல அதிகாரமும் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை நான் கொடுக்கிறேன். நீ என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு யாரை பார்த்து சொல்றது? பிசாசு இயேசுவை பார்த்து சொல்றது. பேர் எப்படி இருக்கு பாருங்க. இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன்கிட்டயே பிசாசு போய் சொல்றான், நான் நீ என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் நான் உனக்கு என்ன பண்றேன், இந்த உலகத்தில் இருக்கிற சகல அதிகாரத்தையும் நான் கொடுக்கிறேன், எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுக்கிறேன்னு சொல்றான். பாருங்க. இப்போ இயேசு சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏற்கனவே தேவன், அவர் எல்லாவற்றையும் உடையவராக இருக்கிறார். இன்றைக்கு பிசாசு எப்படி பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது, எப்படி பிசாசுக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆனுச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பண்ணதெல்லாம் நாம தான். ஆதாம் பண்ண விஷயம். ஆதாமே தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவர்களை ஆசீர்வதித்தார்ல, அந்த அதிகாரத்தை, அந்த மகிமையை பிசாசுக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தமாக, நன்மை தீமை என்கிற அறிவுக்காக, அந்த அறிவின் அந்த காரியத்திற்காக பிசாசுகிட்ட இப்போ என்ன பண்ணியாச்சு, ஒப்பு கொடுக்கப்பட்டாச்சு. ஆனால் இயேசு திரும்ப அதை எடுக்கிறார். பாருங்க, திரும்ப அதை பிசாசுக்கிட்ட இருந்து எடுக்காம, பிசாசுக்கிட்ட கொடுக்கப்பட்டது என்று அதை அந்த சோதனையில்
மறுபடியும் பிசாசானவனுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து அதை செய்யாம அவர் இந்த பூமியில வாழ்ந்து அவர் மரித்து பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கு. அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை, ஆமென். இன்னைக்கு எவ்ரிதிங் இஸ் ஃபெயிலிங். இந்த பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு டியூரேஷன் இருக்குது, டியூரபிலிட்டி இருக்குது, டிப்ரிஷியேஷன். எல்லாத்துலேயுமே ஒரு டிப்ரிஷியேஷன் இருக்குது. எந்த பொருள் எடுத்தாலும் அது கடைசியில் வந்து ஒரு அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கு. இதெல்லாம் ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த விழுந்து போன உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். எல்லாமே அழிவுக்காகவே இருக்கிறது. ஆனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கு. அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஏன் அப்படின்னா மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். ஹல்லேலூயா. பிசாசின் சகல வல்லமைகளையும் இயேசு கிறிஸ்து மேற்கொண்டு விட்டார். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் சூழ்நிலைகளில் எதெல்லாம் விழுந்து போன ஒரு மனநிலையில் இருக்கோ அது எல்லாமே பிசாசின் காரியமாக இருக்குது. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. பேதுரு 1 பேதுரு 5 நம்ம படிக்கிறோம். விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெட்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறான். இன்னைக்கு நாம் ஆவியிலே நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். ஆவியிலே நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். நம்ம யாரு, நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, நம்மளை தேவன் எப்படி அழைத்திருக்கிறார், நம்மளை எப்படி மகிமைப்படுத்திருக்கிறார், எப்படி நம்மளை கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளையா நம்மளை மாற்றிருக்கிறார், அவருடைய புத்திரனா எப்படி மாற்றிருக்கிறார், இதெல்லாம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அப்போ இயேசு சொல்றாரு, இதை வந்து நான் திரும்ப பெற்றுக்கொண்டு அதை திரும்ப நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதை தான் நம்ம படிக்கிறோம். மத்தேயு 28:18 இயேசு சொல்றாரு. மத்தேயு 28:18 அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்றார். வானத்திலும் பூமியிலும், வானத்தில் மாத்திரம் கிடையாது. இப்போ நிறைய பேர்கிட்ட கேட்டா, இப்போ யார் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறா, யார் ஆட்சி பண்றா அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? பிசாசு தான் ஆட்சி செய்கிறான், பிசாசனுடைய ராஜ்யம்தான் பயங்கரமாக இருக்கு. நோ, ஒருவேளை அப்படி ரியாலிட்டியில் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஆனால் இங்கே இயேசு சொல்றார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசு லூக்கா 4 சொல்றான், வானத்தில் பூமியில் எல்லா அதிகாரமும், வானத்தில் இல்லை, இந்த பூமியில சகல அதிகாரமும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை காட்டிலும் பெரியவராக இயேசு சொல்றார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜீசஸ் ஹாஸ் brought things back. தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு திரும்ப எல்லாவற்றையும் நமக்கு திரும்ப கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து, நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மாகவே இந்த பூமியில நாமாகவே வாழ்ந்து ஒரு மனிதனாகிய இயேசு கிறிஸ்து இதை திரும்ப பெற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு கடவுளுக்கு எதுக்கு கொடுக்கணும்? ஒரு கடவுளுக்கு அதிகாரம் எதுக்கு கொடுக்கணும்? அவரே கடவுள், அவரே தேவன், அவருக்கு அதிகாரம் கொடுக்க அவசியம் இல்லை. ஆனால் இயேசு நம்ம இடத்துல இருந்து அந்த அதிகாரத்தை வாங்கியிருக்கிறார். அதனால தான் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் அவருடைய பிள்ளைகள், நான் அவருடைய பிள்ளை. ஆமென். இதை வந்து சாதாரணமாக ஒரு மத சடங்காச்சாரமாக நம்ம ஏதோ ஒன்றை செய்து கொண்டே வருகிறோம். இன்னும் அதை தாண்டி ஆவியில் நாம் விழிப்புள்ளவர்களாய் மாற வேண்டும். ஆவியில் விழிப்புள்ளவர்களாய் மாறும்போது இந்த மகிமை வெளியரங்கமாகும். இந்த மகிமை உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு என்கிற மகிமை, கிறிஸ்துவானவர் என்கிற மகிமை, தி அனாயிண்டட் ஒன், he will manifest. உங்க மூலமா அவர் எல்லா காரியத்திலையும் அவர் வெளிப்பட முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சுகவீனமா, ஒரு பலவீனமா, ஒரு பிரச்சனையா, ஒரு போராட்டமா, போராட்டம்லாம் வராதுன்னு ஆண்டவரே சொல்லலை. இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு. ஏன்னா விழுந்து போன உலகம். இந்த உலகம் வேற ஒரு ராஜ்யத்தில் வேற ஒரு சிஸ்டம் கீழே இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்.
உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார். உலகத்தை ஜெயித்தவர். இந்த உலகத்தில் ஜெயிக்கிறது அப்படின்றது நாம் என்ன நினச்சிக்கிறோன்னா, இந்த உலகத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுனா நல்லா பொருள் சேர்த்து நல்ல பணம் காசு சேர்த்து அப்படி தான் வாழ்கிறது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் எதுவுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாத அளவுக்கு தி அன்டிஸ்டர்ப்டு லைஃப், அதுதான் அந்த லைஃப், அந்த ஜீவன். இந்த உலகத்தில் என்னதான் பணம் காசு இருந்தாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா மரித்து போயிடறான் மனுஷன். மரித்து போனதுக்கப்புறம் அவ்வளோதான், அவனுடைய மதிப்பு அவனுடைய மகிமை எல்லாமே ஒளிஞ்சு போயிடுது. ஆனால் அப்படி கிடையாது. ஒளிந்து போகிற அப்படிப்பட்ட ஒரு மகிமைக்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. நித்திய மகிமைக்கென்று அதிக கன மகிமையை உண்டாக்கக்கூடிய அந்த நித்திய மகிமைக்கென்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் இதை வாஞ்சிக்கிறீங்க? இது எல்லாம் ஏற்கனவே நடக்குது பாருங்க. இதெல்லாம் உள்ளுக்குள்ள நமக்குள்ள பரிசுத்த ஆவியின் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் நம்ம படிக்கலாம். எபேசியர் 1 9வது வசனத்திலிருந்து, காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக, ஹல்லேலூயா, அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாவற்றையும் நடப்பிக்கிற. இந்த பூமியில் அவருடைய சித்தம் எல்லாவற்றிலையும் வரணும். எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரர் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நாம் அவருடைய சுதந்திரர் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஹல்லேலூயா. நீங்கள் நான் ஒரு சாதாரணமாக அழைக்கப்படல, சாதாரணமாக நம்ம தெரிந்து கொள்ளப்படல, சுதந்திரர் ஆகும்படியாக. ஹல்லேலூயா. சுதந்திரம் அப்படின்னா விடுதலை அப்படி கிடையாது. விடுதலை கிடையாது, இன்ஹெரிட்டன்ஸ். நீங்கள் சகலத்தையும் பொசஸ் பண்ணணும். இந்த பூமியில் தேவன் எதற்கென்று நம்மளை வைத்திருக்கிறாரோ, இந்த உலகமெங்கிலும் இப்போது நம்ம அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய அவருடைய சரீரமாகிய சபை என்ன செய்யணும்னா சுதந்திரிக்க வேண்டும். we have to inherit, we have to possess. Amen. இந்த ஒரு மனநிலை நமக்கு தேவை. நம்ம விழுந்து போன மனநிலையிலேயே நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அவ்வளோதான், இது இந்த பூமியில் நமக்கு வாழ்க்கை அவ்வளோதான், இந்த பூமியில் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது, எந்த ஒரு அதிகாரத்தின் கீழேயும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நாம் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது, நம்மளால் இந்த காரியத்தை, இந்த சிஸ்டமெல்லாம் மாற்றவே முடியாது, இந்த விஷயத்தை மாற்றவே முடியாது, இந்த கலாச்சாரத்தை மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நோ, ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக 13வது வசனம், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆண்டவர் இந்த பூமியில் நாம் வாழ்கிறோம் அப்படின்னா நம்மளை ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். நாம் தேவனை பார்க்கல, தேவனை இன்னும் பிரத்யட்சமாக நம்ம பார்க்கல, ஆனாலும் தேவன் மேலே ஒரு விசுவாசம், தேவன் மேலே ஒரு நம்பிக்கை, இதெல்லாம் எப்படி நமக்குள்ளே உண்டாகிறது? அவர் தம்முடைய ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். அவருடைய ஆவி தான் இப்போ நமக்குள்ளே செயல்பட்டுட்டு இவ்வளோ விஷயத்தையும் விசுவாசிக்கிறதற்கு நமக்கு உதவி செய்கிறது. ஹல்லேலூயா. இவ்வளோ காரியத்தையும் விசுவாசிக்கிறதுக்கு அவருடைய ஆவியே அல்லாமல் நம்மளால் இந்த விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாகிய அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, அவருடைய ஆவியே அல்லாமல், அவருடைய குமாரனின் ஆவியே அல்லாமல் நம்மளால் இதை எதையும் விசுவாசிக்க முடியாது. ஸோ அதனால தான் அந்த பரிசுத்த ஆவியினாலே இந்த காரியத்திற்காக நாம் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை அப்படியே தனியே விட்டு விடவில்லை. வி ஆர் நாட் ஆர்ஃபன்ஸ். நாம் ஏதோ கத்திட்டு கிடக்கல. எலியாவுக்கு முன்னாடி அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் அவங்க எல்லாரும் கத்திட்டே கிடந்தாங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கத்திட்டு இருந்தாங்க, எங்களுக்கு செவி கொடும். அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் ஆராதிக்கவில்லை. அவர் நமக்குள்ள இருக்கிறாரு. அவருடைய ஆவியை நமக்கு தந்தர்லி இருக்கிறார்.
மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி என்று நாம் படிக்கிறோம். ஹல்லேலூயா. இதெல்லாம் நமக்குள்ள நடந்துட்டு இருக்கு, எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இந்த ஆவியானவர் அவர் வைராக்கிய வாஞ்சியுள்ளவராக இருக்கிறாரு. இப்போ அந்த ஆதாம் சொன்னா பார்த்தீங்களா, ஆதாம் அவன் வந்து நான் பயந்து உங்களுடைய சமூகத்தை விட்டு நான் விலகி ஒளிந்து கொண்டேன். இப்போ இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இல்லை. இப்போ நாம் தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டையில் நாம் சேர்ந்திருக்கிறோம், தைரியமாய் வந்திருக்கிறோம், அவருடைய பிரசனத்துக்கு வந்திருக்கோம். திரும்ப அந்த மகிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திரும்ப அந்த மகிமைக்கென்றே நம்மை அழைத்த தேவனிடத்தில் நம்ம வந்திருக்கிறோம். அந்த மகிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த மகிமையினாலே இப்போ ராஜ்யங்களை, தேசங்களை நாம் வந்து அசைக்க போகிறோம் அந்த மகிமை கொண்டு. ஹல்லேலூயா. எபேசியர் 3ஆம் அதிகாரம், எபேசியர் 3:9 தேவன் தம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே, ஹல்லேலூயா, அவர் கொண்டிருந்த அநாதி தீர்மானம், உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நம்மளை கொண்டு இப்படிலாம் செய்யணும்னு அவர் கொண்டிருந்த தீர்மானம், அந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. உன்னதங்களில் அப்படின்னா இட் இஸ் நாட் அபவுட் சம்திங் என்ன சொல்ல சூப்பர்ஃப்ளூவஸாக எங்கேயோ ஒரு வானத்தில், அப்படி கிடையாது. ஆஃப் ஹை பிளேசஸ், இந்த பிரின்சிபாலிட்டிஸ் அண்ட் பவர்ஸ் இந்த ஹை பிளேசஸ் அப்படின்னா இந்த பூமியில் எதெல்லாம் உயர்ந்திருக்கிறதோ, இந்த பூமியில் எதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கோ, பெரிய பெரிய ராஜ்யங்கள் அவ்வளோ இருக்கோ, அந்த மாதிரி உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இப்போ உன்னதத்தில் அப்படின்னா இந்த பூமியில் எதெல்லாம் ஹை பிளேஸாக இருக்கோ, எதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கோ, அங்கெல்லாம் தேவ மகிமை வெளிப்பட வேண்டும். அந்த தேவ மகிமை வெளிப்படுவதற்கு சபையை ஆண்டவர் பயன்படுத்துகிறாரு. சபையை ஞானமாக, அனந்த ஞானமாக பயன்படுத்துகிறாரு. பாருங்க, ஒரு எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலும் அந்த ப்ராடக்டுடைய குவாலிட்டியை வச்சு we make sure that it is so quality wise அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்னால் வந்து அது வந்து ரொம்ப குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. அதுதான் அந்த பிராண்டுடைய மகிமையாக இருக்குது. அந்த மாதிரி தேவன் நம்மளை இந்த பூமியில் வச்சிருக்கிறாருன்னா நமக்கு ஒரு குவாலிட்டி, ஒரு பிராண்டை கொடுத்துருக்கிறாரு. நமக்கு ஒரு மகிமை கொடுத்து இந்த பூமியில் ஞானம் விளங்கும்படியாக, இந்த பூமியில் எல்லாமே அநீதி இழைக்கப்பட்டு கொண்டு இருக்கு. ஞானமற்ற காரியங்கள் இந்த பூமியில் போயிட்டே இருக்கு. எதெல்லாம் என்ன சொல்கிறது அநீதியாக இருக்கோ, எதெல்லாம் இந்த பூமியில் வேஸ்ட்டாக இருக்கோ, அதாவது வேஸ்ட்னா ரிசல்ட் பார்த்திங்கன்னா, எண்ட் ரிசல்ட் பார்த்திங்கன்னா அது ஒன்றுமே இல்லாமல் முடிஞ்சு போயிடுது. சாலமோன் சொல்கிறாரு, எல்லாம் மாயையாக இருக்குது, மனதுக்கு சஞ்சலத்தை கொடுக்கறதா இருக்குது. இப்படிப்பட்ட காரியங்கள் தான் இந்த பூமியில் இருந்து கொண்டு இருக்கிறது. இதை வந்து ஞானம்னு சொல்லி இந்த பூமி பேசி கொண்டு இருக்கிறது. அப்போ தேவனுடைய ஞானத்திற்கு முன்பாக இந்த உலகத்தின் ஞானம் எல்லாம் பைத்தியமாக்கப்படுகிறது. அப்பேற்பட்ட அந்த ஞானத்தை சபையின் மூலமாக ஆண்டவர் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அதை எப்படி செய்கிறாருன்னா தம்முடைய ஆவியை நமக்குள்ள அனுப்பி செய்கிறாரு. அந்த ஞானத்தின் ஆவியானவர், அந்த ஞானத்தின் ஆவியார் நமக்குள்ளேருந்து செயல்படுறாரு. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. பாருங்க, இட் இஸ் ஆல் அபவுட் எ ஸ்பிரிட் ஆஃப் லவ். அந்த அன்பின் ஆவி ரெண்டு விதமாகவும் செயல்படுதுன்னு சொல்ல முடியும். அது பலமாக செயல்படுது, அது தெளிந்த புத்தி உள்ளதாக செயல்படுகிறது. ஏமேன். இப்போ அந்த ஞானம் சபையின் மூலமாக தெரிய வரும் பொருட்டாக. ஹல்லேலூயா. 12வது வசனத்தில் படிக்கிறோம், அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் எல்லாம் சொல்லுங்க, அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையும் தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. இப்போ நாம் அவர்கிட்ட சேர்ந்திருக்கிறோமா? கண்டிப்பாக சேர்ந்திருக்கோம். தைரியமாக சேர்ந்திருக்கோம். தைரியமாக அவருடைய பிரசனத்துக்கு வந்திருக்கோம். அவர் சொல்றாரு, அவரிடத்தில் வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுகிறதில்லை. ஆண்டவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன்.
ஸோ இப்பேற்பட்ட ஒரு தேவன், இப்பேற்பட்ட சுவிசேஷம் நமக்கு இருக்கிறதுனால நம்ம சோர்ந்து போக தேவையில்லை. இந்த சுவிசேஷத்தின் ஒளி நமக்குள்ள பிரகாசமாக இருக்கட்டும். இந்த சுவிசேஷத்தின் ஒளி நமக்குள்ள ஏதோ ஒன்று செய்யட்டும். இந்த உலகத்தில் ஒரு தாக்கத்தை, ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துறதுக்கு தேவன் நம்மை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறாரு. அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறாரு. உலகம் எங்கிலும் நம்ம வந்து இப்போது அங்கங்கே தேவனுடைய பிள்ளைகளாக இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இப்போ நாம் எல்லாருமே இணைக்கப்பட்டிருக்கோம். பாருங்கள், நாம் எல்லாரும் ஒரே சரீரமாக இணைக்கப்பட்டிருக்கோம். we are one body in Christ. அவருக்குள்ள ஒரே சரீரமாக, ஒரே சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். ஆங்காங்கே நாம் எழும்பணும். ஆங்காங்கே நாம் தேவனுக்காக பிரகாசிக்க வேண்டும். ஆங்காங்கே தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் பலவந்தப்படுத்தப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யம் பலவந்தப்படுத்தப்படுறதுனால பலவந்தப்படுத்துகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. நாமளும் இன்னும் மற்றவங்களை போலவே நாம் வந்து சோர்ந்து போயிட்டோம். நாம் வந்து இந்த உலகமே இப்படி தான், இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்காது. பிரச்சனையை அப்படியே அந்த பிரச்சனையை பற்றியே பேசி நெகட்டிவான காரியங்களே பேசி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிசாசுக்கு இடம் கொடுத்து வஞ்சகத்தினால் நிறைஞ்சு அந்த பிசாசுக்கு தான் எல்லா வல்லமையும் இருக்குதா நம்ம நினச்சோன்னா நம்ம பரிதபிக்கப்படுகளா இருப்போம். ஆனால் தேவன் நம்மை அதிலிருந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசனத்தினால, அந்த பிரசனத்தின் நிறைவினால நான் ஒரு ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் வாழட்டும். நான் ஜெபிக்கிற காரியங்கள் எனக்குள்ளேயே அது வந்து கிரியை செய்யணும் அப்படின்றது வந்து ஒரு சந்தேகத்தோடு அல்ல. ஜெபிக்கிறதுலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சந்தேகத்தோட, ஒரு பயத்தோட, இது நடந்தால் நடக்கட்டும், ஆண்டவர் செஞ்சால் செய்யட்டும். நோ, அப்படி கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் அது உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. அது பிரத்யட்சமாக ஒரு நாளைக்கு வரப்போகுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், பிரத்யட்சமாக அது வராது, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கிடையாது. ஆனால் அது உங்களுக்குள்ளே இருக்கிறது. உங்களுக்குள்ளே இருக்கிறது. நான் அதிகமாக பேசுகிறது என்ன மெசேஜ், நான் அதிகமாக பேசக்கூடிய ஒரு மெசேஜ் என்னன்னா, தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே உண்டாயிருக்கிறது. இப்படியே நம்ம பேசிகிட்டே இருக்க போகிறது கிடையாது. நம்முடைய ஒவ்வொரு நாள் ஆக்டிவிட்டிலையும், ஒவ்வொரு நாள்லையும் சூழ்நிலைகளில் பேசி, வார்த்தையை பேசி, விசுவாச வார்த்தைகளை பேசி, ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தானோ, அவன் விசுவாசித்ததே அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று நம்ம படிக்கிறோம். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் தேவனுடைய நாமத்தின் மேலே நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் விசுவாசம் வைக்கும்போது நாம் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை விட்டு கொடுங்க. ஆவியினாலே ஆகும், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும். நீங்கள் நம்ம ஒவ்வொருத்தரும் ஆவியினால நாம் பலன் கொண்டு இருந்தோம்னா ஆதி திருச்சபையை போல நிச்சயமாய் காரியங்கள் ஒரு பயங்கரமான ஒரு மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த முடியும். அந்த சின்ன சின்ன காரியங்களெல்லாம் நம்ம அதெல்லாம் விட்டு விலகிடணும். இந்த மத ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு கம்பேரிசன்ஸ் இதெல்லாத்தையும் நம்ம விட்டு விலகணும். இப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம வந்திருக்கோம். தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள், நான் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுறோம். நாம் எல்லாரும் ஆங்காங்கே தேவனுடைய ஊழியத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை இணைக்கட்டும், நம்மளை ஆண்டவர் ஸ்திரப்படுத்தட்டும், ஆண்டவர் நம்மளை இன்னும் பலப்படுத்தட்டும், இன்னும் அவருக்காக ஓட வைக்கட்டும். இன்னும் பவுல் சொல்கிறது போல, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்கிறாரு. அந்த மாதிரி நாம் ஓடட்டும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவிக்காக நன்றி. நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியை கொண்டு ஆண்டவரே எங்களை நீர் பலப்படுத்துகிறீர். பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும்போது நீங்கள் பலனடைந்து இதுதான் ஆதி திருச்சபையினுடைய அவங்களுடைய எசன்ஸ் ஆஃப் த மெசேஜாக இருந்துச்சு. அவங்களுடைய மெசேஜோடைய எசன்ஸை பரிசுத்த ஆவியினால் அவர்கள் நிரப்பப்பட்டாங்க. பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாக வாழ்ந்தாங்க. அதனால் பெரிய பிரச்சனைகள்லாம் கூட பெருசாக பேசலை. அவங்க பிரச்சனைகளை பெரிதாக அவங்க நினைக்கவே இல்லை. எல்லாவற்றிலையும் தேவன் அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார்னு சொல்லி ஒரு சூப்பர் நேச்சுரல் வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. இந்த நேரத்தில் நாமளும் கேட்போம், அவருடைய விசுவாசிகளாக, அவருடைய பிள்ளைகளாக
நீங்க கேட்பீங்களா? ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தாவினால் என்னை நிரப்பும், இன்னும் நிரப்பும், இன்னும் நிரப்பும், என்னை நிரப்பி என்னை நடத்தும். Fill me with your Holy Spirit, fill me with your Holy Spirit, Lord. Raga labo shaga rabo mahantra ladabo. Thank you Jesus, thank you Jesus, thank you Lord. Hallelujah, 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 hallelujah. We praise you Jesus. Glorify your name. Oh, glorify your name. Glorify thy name. Glorify thy name. Glorify thy name in all the earth. Glorify thy name. Glorify thy name. Glorify thy name in all the earth. Yes Lord, yes Lord, yes Lord. ஆண்டவர் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில அவர் மகிமைப்பட விரும்புறாரு. ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். You will be my witness. Witness to what? We are witness to his glory. We are witnesses. We are witnesses to his glory. அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கிறோம். அவருடைய மகிமைக்கு சாட்சியாக இருக்கிறோம். ஷாகா ராபா காதா தாரா லாபம். உங்க வாழ்வின் எந்த பிரச்சனையா இருந்தாலும், உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் மாறுகிறது. இன்னைக்கு இந்த வார்த்தையின் மேல உங்க நம்பிக்கை வைங்க. இன்னைக்கு இந்த வார்த்தையின் மேல உங்க நம்பிக்கை வைங்க. ஓ மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம் உம் நாமத்திற்கே. எங்க வாழ்க்கை மகிமையா இருக்கட்டும். ஓ மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம் உம் நாமத்திற்கே. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. ஆண்டவர் இடைப்படட்டும். உங்ககிட்ட இடைப்படுகிறார். உங்களுக்குள்ள இருந்து அவர் இடைப்படுகிறார். ஓ ஜீவ தண்ணீர் உள்ள நதியாக அவர் உங்களுக்குள்ள இருந்து அவர் பாய்ந்து கொண்டிருக்கிறார். ஹalleluya, hallelujah, hallelujah. Raga labo shaga raba katara laba rebagana santa raga namo rabagana trela bagana rabakana seketere lebe shegaraga namantraga namo rabamagana daralama seketere lebe rabagana drela bu seketere lebe. Hallelujah, 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 hallelujah. Rabo mahantrala nama shagaraba rabakantara laba seketere lebe shagadadara laba seketere lebe. இயேசு சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்துச்சு. அப்படின்னா எல்லாத்துலயும் ஷாலோம். ஷாலோம் என்றால் முழுமை. எல்லாவற்றிலையும் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதிலும் சமாதானம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்துச்சு. சிலுவையில அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டது நிமித்தமா நாம இனி இந்த பெயின்ஃபுல்லான சூழ்நிலைகளை நாம அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லை.
யாரோ ஒருத்தர் ரொம்ப கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க ஆண்டவர்கிட்ட, ஏன் ஆண்டவரே, ஏன் ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு வழியை நான் அனுமதிச்சுட்டு இருக்கேன், அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு யாரோ ஒருத்தர் கேட்டுட்டே இருக்கீங்க. Why Lord, why Lord? This is your prayer. இதுதான் உங்க ப்ரேயராகவே இருக்கு. Why Lord? எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு பெருமூச்சிலிருந்து Why Lord அன்று சொல்றாரு, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருகிறேன், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த வலியின் நிஜத்தை காட்டிலும், அந்த வலியின் நிஜத்தை காட்டிலும், அந்த பெயினுடைய நிஜத்தை காட்டிலும் உங்களுக்குள்ள அவர் தமது மகிமை வைத்திருக்கிற நிஜம் அது உண்மையானது, அது உண்மையானது. இந்த ஜெபம் ஆரம்பிக்கும் போதே அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள் ஆனேன், உங்க ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக, உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக, இப்பொழுதே பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. ஆகாரின் அழுகுரலை கேட்டார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். எல்ரோயி, ஆகார் சொன்னா, நீர் என்னை காண்கிற தேவன். ஆகாருக்கு தேவையான ஊற்று அவ பக்கத்துல தான் இருந்துச்சு. ஆகார் நினைச்சிட்டு, நான் கைவிடப்பட்டுட்டேன், நான் துரத்தப்பட்டிருக்கேன், நான் கைவிடப்பட்டிருக்கேன், எனக்கு இந்த தேவன் உதவி செய்ய முடியுமா? ஆனா வாக்குத்தத்தத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய ஆகாருக்கே உதவி செய்வார் என்றால், ஆகாருடைய கண்களை தான் ஆண்டவர் திறந்தாரு. ஊற்றை ஏற்படுத்தல, ஊற்று ஏற்கனவே இருந்தது, ஊற்று ஏற்கனவே இருந்தது. ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றாரு, ஊற்று இருக்கிறது, உங்களுக்கு தேவையான அத்தனையும் அந்த ஊற்றில் இருக்கிறது. ஜீவர் தண்ணீர் உள்ள நதிகள் உங்களிடத்திலிருந்து புறப்படும். நீங்க விசுவாசித்தா தேவ மகிமையை காண்பீங்க, நீங்க விசுவாச தேவ மகிமையை காண்பீங்க. தேவையானது என்னன்னா, உங்க கண்கள் திறக்கப்படட்டும், கண்கள் திறக்கப்படட்டும். இயேசுவே, என் கண்களை திறந்தருளும், நான் பார்வை அடைய வேண்டும், என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். எல்லா மனதின் வலி, எல்லா காயங்கள் தேவ பிரசனத்திலே இமைப்பொழுது மறுரூபம், இமைப்பொழுதிலே மாற்றப்படட்டும், இமைப்பொழுதிலே மாற்றப்படட்டும், இமைப்பொழுதிலே மாற்றப்படட்டும். சுகப்படுத்தும். நீர் எங்களுக்காக சிலுவையிலே இந்த எல்லா மன வலியையும் நீங்க சிலுவையிலேயே நீங்க ஏற்றுக்கொண்டுட்டீங்க. And you have exchanged things with your peace. உங்க சமாதானத்தினால நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்பா. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். I speak that peace which surpasses all understanding, all understanding. Yes, yes Lord. Shagarabagadaba. Thank you Lord, thank you Holy Spirit, thank you Jesus. Shagarabagadaba. Mercia, Mercia, Mercia. Unmute பண்றீங்களா? Mercy. I love, yeah, praise the Lord, Pastor. Yes, thank you Holy Spirit. Thank you Lord, thank you Jesus. இனி நீங்க தத்தளிப்பதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. Amen, amen, amen. தத்தளிப்பின் பாத்திரத்தை ஆண்டவர் நீக்கி போடுறாரு. Amen, hallelujah. Thank you Lord, thank you. Yes, yes, yes. God is pouring His anointing over you. Amen, hallelujah. He's pouring His anointing over you.
Oh, Rikalabatu, பரிசுத்த ஆவியினால் Ribalabatu, உண்டாகும் சந்தோஷம். Ribalamatu. Oh, yes, Daddy. Yes, களி hallelujah. கூர்ந்து மகிழ போறீங்க. Amen. பரிசுத்த ஆவியினால் Hallelujah. உண்டாகும் Thank you, சந்தோஷம். Jesus. Thank you, பரிசுத்த Holy ஆவியினால் Spirit. உண்டாகும் Thank you. சந்தோஷம். எஸ், Hallelujah. receive it, receive it. Ribalabatu. I receive it in Jesus' name. I receive it. Ha Rikalabatu, Lorobori, ha 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 Malabatu, ha. Yes, Rikalabatu, yes, Rikalamatu, Lokosoto, Loroboni, Nini, yes, yes. Babasoto, Lorokosoto, Rabakata. Loribalabatu, Lokosoto, இதுக்கு மேல Loribalabatu, கவலை என்கிறதே Ribalabatu. உங்க வாழ்க்கையில இருக்க போறதில்ல. Amen. ஏன்னா தேவனுடைய Amen. ராஜ்யம் Amen. வந்திருக்கிறது. அது Hallelujah. உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. Ribalabatulo, தேவனுடைய ribalabatulo, ராஜ்யம் புசிப்பும் rokosotolo, குடிப்பும் அல்ல, ribalabatu. அது நீதி, Hallelujah. Yes, சமாதானம், Daddy. பரிசுத்தாவினால் உண்டாகும் Amen. சந்தோஷம். Yes. Hallelujah. Yes, Lord. Ribalabatulo, Shagadada laba, ribalabatulo, rokosotolo, rabakata ralaba, ribalabatulo, shekete. rokosotolo, robodikasatolo, Easter, Easter madi, ribalabatulo. Easter madi. Hallelujah. Shada tia Kalabatulo, karabo. Easter madi. நான் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேனா? ஈஸ்டர் மதி. ஷகா சரா லாபோ. Yes, Pastor. ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை தரேன்னு சொல்றாரு. He will be your wisdom. எஸ்தர் மதி. எஸ்தரா? எஸ்தர் மதி. ER அப்படின்னு இருக்கு. ஓகே, எஸ்தர் மதி. ஆமென். Thank you, thank you Lord. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இனி ஜனங்கள் உங்க நாவல ஜனங்கள் அறிவை தேடுவார்கள். ஆமென். உங்கள் நாவில் அறிவை தேடுவார்கள், ஞானத்தை தேடுவார்கள். ஆலோசனைக்காக நிறைய பேர் உங்ககிட்ட வரதை நான் பார்க்கிறேன். ஸ்தோத்திரம். ஆலோசனைக்காக கவுன்சிலிங் மினிஸ்ட்ரிக்கு ஆண்டு உங்களை அழைக்கிறார். ஷகரபா. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆவிக்குரிய ரீதியில எனக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு நீங்க நிறைய நேரத்துல சொல்லியிருக்கீங்க. எரேமியா கிட்ட சொன்ன அதே வார்த்தை, உன்னை சிறு பிள்ளை என்று சொல்லாதே. ஆண்டவர் தம்முடைய அனந்த ஞானம் வெளிப்படுகிறது. அனந்த ஞானம், ஆமென். அனந்த ஞானம், அனந்த ஞானம். ஷகரபா கதா. அனந்த ஞானம். ஆமென். இன்ஃபேக்ட் உங்களை நிறைய பேர் ஏளனமா உங்களை அறிவில்லாதவ அப்படின்லாம் சொல்லியிருக்கலாம். No, that words are cancelled. Shakatara laba, raba maganada. தேவனுக்காக பயன்படும் பாத்திரமா நீங்க மாறுறீங்க. நீங்க தேவனுக்காக பயன்படும் பாத்திரமா மாறுறீங்க. சதா தேகேரலே மே shakatara laba. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. 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 Amen. Thank you, Jesus. Hallelujah. Amen. Naomi, Ikarabo, Naomi. Thank you, Lord. Ha. Hallelujah. Thank you, Lord. Praise the Lord. எவ்வளவோ பொறுமையா நான் வாழ்ந்துட்டேன். I've been patient enough அப்படின்னு சொல்றீங்க. I've been patient enough. இயேசு நம்மை போல பாடுபட்டு, நம்மை போல சோதிக்கப்பட்டு, பாவம் இல்லாதவராய் நமக்காக பரிதபிக்கிற அங்க அந்த வசனத்துல நெகட்டிவா போட்டிருக்கோம். நெகட்டிவானா நமக்காக பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படின்னா என்னன்னா, நமக்காக பரிதபிக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக நான் பரிதபிக்கிறேன். I know all your sufferings. I know all your sufferings. I know all your sufferings. You have been patient enough. பொறுமையா நீங்க காத்திருந்தது ஆண்டவர் அறிவார். இந்த பொறுமையானது பூரண கிரியை செய்யும் போது அதிக கன மகிமை உண்டாக்குறது.
Hallelujah. Amen. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஆண்டவரே உங்களை இப்பவே உங்களை உற்சாகப்படுத்துறாரு. உங்களை அவர் உயிர்ப்பிக்கிறாரு. Amen. Hallelujah. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. யாராவது சுகவீனமா இருந்தீங்கன்னா இப்பவே தேவனுடைய வல்லமை உங்கள் மேல பாய்கிறது. Yes, yes, in the name of Jesus, receive your healing right now. Receive your healing right now. எந்த பகுதியா இருந்தாலும் வலி வேதனை எல்லாம் இப்பொழுதே நீங்குகிறது. ஏனென்றால் சிலுவையிலே இயேசு அவர் ஆணிகளினால் கடாவப்பட்டு அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது எதற்கென்றால் நம்முடைய பாடுகளை மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். Yes Lord, I command in the name of Jesus, every sickness, every pain, physical pain, bodily pain, leave right now in the name of Jesus. ஏதாவது ஆர்கன்ஸ்ல ஏதாவது டிசீஸ் இருந்துச்சுன்னா இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே சுகமுண்டாவதாக, சுகமுண்டாவதாக, சுகமுண்டாவதாக. எஸ், சுகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம், சுகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். Thank you Lord. Hallelujah. Hallelujah. Rabba katara laba shagadadara labo rabba gana threle meseke tere. எல்லாவற்றை பார்க்கிலும் உடைய வார்த்தை நீர் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. பேசப்பட்ட வார்த்தை ஒவ்வொன்றையும் நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். நீர் மகிமைப்படுத்தும், இன்னமும் மகிமைப்படுத்தும். நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே, நேசிக்கிறேன். ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க, ஆண்டவரை துதிங்க. உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே, நேசிக்கிறேன். உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே, நேசிக்கிறோம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நீங்க பாக்கியம் பெற்றவர்கள். ஒவ்வொரு நாளும் ஆச்சரியங்கள் மேல ஆச்சரியங்களை பார்க்க போறீங்க. யார் யாரெல்லாம் ரிசீவ் பண்றீங்களோ ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஆச்சரியங்கள் மேல, surprises after surprise. I'm going to see surprises after surprises. Yes, தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் நீதிமான்களுக்கென்று அவர் வைத்திருக்கிற காரியங்கள், நீதிமான்களுக்கென்று தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கென்று அவர் ஆயத்தம் பண்ணினவைகள் வெளிப்பட போகிறது. உங்க வாழ்க்கை ஒரு ஏற்றம், உங்க வாழ்க்கையில ஒரு ஏற்றம், ஒரு பெருக்கம், ஒரு ஆசீர்வாதம் இதுவரைக்கும் கண்டிராத அளவிற்கு காண போறீங்க. unprecedented things இதுவரைக்கும் நடந்திராத. Yes Lord, yes Lord, yes Lord. I release in the name of Jesus. From the Spirit I release. ஆவியிலிருந்து இப்பொழுதே வெளிப்படுத்தப்படுவதாக உம்முடைய சரீரமாகிய சபைக்கு இந்த அனந்த ஞானத்தை நீர் வைத்திருக்கிறீர். அந்த அனந்த ஞானத்திலிருந்து இப்பொழுதே வெளிப்படுவதாக. We speak your kingdom. We declare your kingdom. We declare your kingdom. We proclaim your victories. உம்முடைய ஜெயத்தை நாங்கள் அறிவிக்கிறோம். உம்முடைய ஜெயங்களை நாங்கள் அறிவிக்கிறோம் ஒவ்வொரு காரியத்திலையும். And we are also more than the conqueror. நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபம் நடக்கும் போது ஆண்டவரே மகிமையின் மேல மகிமை,
அடைய, மகிமையின் மேல மகிமை அடைய. Take us to the next level of glory, Lord. மகிமையின் மேல மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்கிற வார்த்தையின் பிரகாரமாக இந்த ஜெபம் ஒவ்வொரு நாளும் மகிமையான அனுபவங்களுக்குள்ளாக செல்லட்டும். மகிமையான அனுபவங்களுக்குள்ளாக எங்களை இழுத்து செல்லும். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது it is not about a process, it is about a person, Jesus, whom we can encounter every day. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு ப்ராசஸ்ல இல்லை, ஆனா ஒரு பர்சனோட, இயேசு என்கிற நபரோட நாங்கள் கொண்டிருக்கிற ஐக்கியத்தின் நிமித்தமாய் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. Yes Lord, yes Lord. உடைய மகிமை எங்க வாழ்க்கையில காண செய்யும். மகிமையே வாஞ்சையே, மகிமையே வாஞ்சையே, மகிமையே 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 வாஞ்சையே, மகிமையே வாஞ்சையே, மகிமையே 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 மகிமையே. நிச்சயமாக நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை இப்பொழுது இருக்கிறதை போல இருக்க போறதில்லை. இப்பொழுது இருக்கிறது போல இருக்க போறதில்லை. இயேசுவின் நாமத்தினாலே மகிமை 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 சூழ்ந்து கொள்வதாக. ஆண்டவரே, உம்முடைய மகிமை சூழ்ந்து கொள்வதாக, உம்முடைய மகிமை சூழ்ந்து கொள்வதாக. ஆதாம் இழந்து போன அதே நிலையிலே அல்ல, இயேசுவானவர் அதை திரும்ப பெற்று எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய மகிமை வெளியரங்கமாவதாக. மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காண்பதாக. Thank you Holy Spirit. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, ஒரு உன்னத அனுபவத்திற்கு எங்களை இழுத்து செல்லும் இன்னும் மகிமையான காரியங்களை எங்கள் வாழ்க்கையை செய்வீராக. நீரே மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.